57 ஆண்டு திராவிட ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றியது அதிமுகவா திமுகவா என விவாதிக்க தயார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவரின் அறிக்கையில், வாரிசு அரசியலையும் குடும்ப ஆட்சியையும் தலைமையிடமாக கொண்டு திகழும் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலினும் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சமீப காலமாக ஏதேதோ பயத்தில் உடறிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான நம்பிக்கையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத்தால் மக்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்ட புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது தலைமையிலான அரசுகளாகும். தனது குடும்ப வளர்ச்சிக்காக சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை செயல்படுத்த நிதி இல்லை என்று கூறிவிட்டு தனது தந்தை கருணாநிதியை தமிழகத்தின் நவீன கால சிற்பி போன்று உருவகப்படுத்துவதற்காக பன்னாட்டு அரங்கம், கடலில் பேனா சிலை போன்ற மக்களின் வரி பணத்தை கொண்டு மக்களுக்கு பயனளிக்காத திட்டங்களுக்கு செலவிடப்படுவதை கண்டித்துள்ளார். அதற்கு அடுத்த நாள் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதுதான் எங்களை சந்தித்தார், தற்போது எங்களை சந்திப்பதில்லை. எனவே 2026 தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அளிக்க தயாராக உள்ளோம் என கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு, எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது என்று தெரிவித்தது சரிதானே? மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக ஊடகங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பதற்கும் வாய் மூடி மௌனியாக இருப்பதற்கும் திசை திருப்பும் நாடகங்களை நடத்தி வருகிறது. 42 மாத ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. இதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி, எங்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகளை துண்டுச்சீட்டின்றி பொதுவெளியில் விவாதம் செய்ய தயார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு தயாரா என்று கேட்டதற்கு, இதுவரை வாய் திறக்காத யூகேஜி குழந்தை ஸ்டாலின் தான் கெடுக்கு எல்கேஜியை உசுப்பிவிட்டு வாய் நீளம் காட்டியிருக்கிறார். மேலும் தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளா கொடுக்கிருக்கே முதலிடம், அரசு நிகழ்ச்சிகளா கொடுக்கிருக்கே முதலிடம் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகளையும் ஆட்சியின் மூத்த அமைச்சர்களையும் ஓரம் கட்டி செப்படி வித்தை காட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்ட சவாலுக்கு தன் அப்ரண்டிஸை முன்னிறுத்தி தன்னுடைய இயலாமையை காட்டுவது வெட்கக்கேடான செயல், தரம் தாழ்ந்த செயல், முதலமைச்சர் பதவிக்கு இழுக்கு தேடும் அநாகரிகமான செயல். ஊரில் தங்களை பாராட்ட யாருமில்லை என்ற காரணத்தால் அப்பன் மகனை புகழ்வதும் மகன் அப்பனை புகழ்வதும் இந்த சீராட்டுவதும் என்று மேடைக்கு மேடை ஸ்டாலினும் அவரது கொடுக்கும் ஓரங்க நாடகம் நடத்தி தெரியும். உண்மையை புரட்சி தமிழர் எடுத்து வைத்தால் கோபம் கொப்பளிக்கிறதோ? திமுகவின் அரகல் நடை பேச்சாளர்கள் தற்போது குறைந்து விட்டார்களோ? அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டதோ என்னவோ? விஷ கொடுக்கு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நஞ்சை கக்கி இருக்கிறது. இது திமுக என்னும் கட்சியை அழிவு பாதைக்கு இழுத்துச் செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அரசியலில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஊழல் திமுகவை தற்போது முன்னின்று நடத்துபவர் போல ஒட்டுணிகள் அல்ல நாங்கள். காணாததை கண்டது போல, மழையை பார்த்து ஏதோ ஒன்று குறைப்பதை போல அண்ணன் எடப்பாடியை பார்த்து குறைப்பது தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் அந்த விஷக்கொடுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி திரியும் உதவாநிதிக்கு நாவடக்கம் தேவை. தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அரசியலில் உள்ள ஒவ்வொருவரின் தகுதி திறம் அறிந்து அவர்களை ஆதரிப்பவர்கள். அதனால் தான் எங்களை வாழ வைத்த புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவர்கள் காலம் உள்ளவரை முதலமைச்சராகவே வைத்திருந்தார்கள். ஆனால் 57 ஆண்டு திராவிட ஆட்சி கால வரலாற்றில் தமிழக மக்கள் நலனுக்குரிய திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியா அல்லது திமுகவின் ஊழல் ஆட்சியா என்பது குறித்து பொது மேடையில் விவாதிக்க வாரிசு அடிப்படையில் துணை முதலமைச்சராக இருக்கும் ஒட்டுண்ணி உதயநிதி தயாரா? அவரோடு விவாதிக்க நான் தயார். இடம், நாள், நேரத்தை விச கொடுக்கே தீர்மானிக்கட்டும் என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.